ஓம் சாந்தி. மே 18, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 25, 2005. மாஸ்டர் ஞான சூரியனாகி உங்களின் அனுபவ கதிர்களை பரப்புங்கள். பாக்கியத்தை அருள்பவராகவும் தபஸ்வியாகவும் ஆகுங்கள். இன்று பாப்தாதா எங்கும் உள்ள புனித அன்னங்களான தனது குழந்தைகளுடன் ஹோலியை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளான நீங்களும் உங்களின் அன்பென்னும் இழையால் கட்டப்பட்டு இங்கே ஹோலி கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள். ஒரு சந்திப்பை கொண்டாடுவதற்காக மிகுந்த அன்புடன் நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். குழந்தைகளான உங்கள் அனைவருடைய பாக்கியத்தையும் பாப்தாதா பார்த்தார். இது மகத்தானதோர் பாக்கியம். நீங்கள் எந்த அளவிற்கு அதி புனிதமானவர்களோ அதே அளவிற்கு நீங்கள் அதி மேலானவர்களும் ஆவீர்கள். கல்பம் முழுவதையும் பாருங்கள். உங்களை விட உயர்வான பாக்கியத்தை கொண்டவர்கள் எவரும் இல்லை. உங்களின் பாக்கியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் கூட நீங்கள் இறை பராமரிப்பால், இந்த இறை கல்வியால், இறை ஆசீர்வாதங்களால் பராமரிக்கப்படுகின்றீர்கள். எதிர்காலத்திலும் நீங்கள் உலக ராஜ்ய உரிமையை கொண்டவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் அப்படி ஆக வேண்டும். இது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த நம்பிக்கை உள்ளது. பின்னரும் கூட நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகும் பொழுது மேன்மையான ஆத்மாக்களான உங்களைப் போல் வேறு எவரும் ஒழுங்குமுறையாக மிக சரியான முறையில் பூஜிக்கப்பட மாட்டார்கள். எனவே தற்பொழுதும் எதிர்காலத்திலும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்திலும் நீங்களே அனைவரிலும் உயர்ந்தவர்கள், அதாவது அதி மேலானவர்கள். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் ஒவ்வொரு செயலும் வழிபடப்படுகின்றன. மத ஸ்தாபகர்களும் மகாத்மாக்களும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இறைவனின் அதி மேலான குழந்தைகளான நீங்கள் மட்டுமே ஒழுங்குமுறையாக மிக சரியாக வழிபடப்படுகின்றீர்கள். இது ஏனென்றால் நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு கர்ம யோகியாக ஒவ்வொரு செயலையும் மிக சரியாக செய்கின்றீர்கள். அதன் பலன் நீங்கள் மிக சரியாக வழிபடப்படுகின்றீர்கள். நீங்கள் சங்கமயுகத்தில் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ற வெகுமதியை பெறுகின்றீர்கள். எனவே அதி மேலான இறைவன் குழந்தைகளான நீங்கள் அதி மேலான பேறுகளை பெறச் செய்கின்றார். ஹோலி என்றால் தூய்மை. நீங்களே அதி புனிதமானவர்கள், அத்துடன் அதி மேலானவர்கள். இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் தூய்மையாகும். உங்களின் எண்ணங்களில் கூட சிறிதளவு தூய்மையின்மை இருந்தாலும் அது நீங்கள் மேன்மை அடைவதற்கு உங்களை அனுமதிக்காது. தூய்மையே சந்தோஷம் மற்றும் அமைதியின் தாய். தூய்மையே சகல பேறுகளினதும் சாவி. இதனாலேயே உங்கள் அனைவருடைய ஸ்லோகமும் தூய்மையாகுங்கள், யோகி ஆகுங்கள் என்பதாகும். ஹோலி பண்டிகையின் போதும் அவர்கள் முதலில் எதையாவது எரிக்கின்றார்கள், பின்னரே கொண்டாடுகிறார்கள். முதலில் அதை எரிக்காமல் அவர்கள் கொண்டாடுவதில்லை. தூய்மையின்மையை எரித்தல். நீங்கள் யோக அக்னியில் உங்களின் தூய்மையின்மையை எரிக்கின்றீர்கள். எனவே அதன் ஞாபகார்த்தமாக அவர்கள் நெருப்பில் எதையாவது எரிக்கின்றார்கள். அதை எரித்த பின்னர் அவர்கள் தூய்மை ஆகியதும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். நீங்கள் தூய்மை ஆகுவதன் ஞாபகார்த்தமாக அவர்கள் ஒரு சந்திப்பை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் உங்களின் தூய்மை இன்மைகளை எரித்து இறைவனின் சகவாசம் என்ற நிறத்தால் சிவப்பாகும் பொழுது நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதன் மூலம் சகல ஆத்மாக்களுடனும் ஒரு சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். இதன் ஞாபகார்த்தமே நீங்கள் ஒரு புனிதமான சந்தோஷமான சந்திப்பை கொண்டிருப்பதாகும். இதனாலேயே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என பாப்தாதா நினைவூட்டுகின்றார். சதா அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள், அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்குங்கள்.
உங்களின் ஆசீர்வாதங்கள் என்ற நல்ல ஆசிகளால் புண்ணிய சந்திப்பை கொண்டாடுங்கள். யாராவது உங்களின் மீது தீங்கான எண்ணங்களை கொண்டிருந்தாலும் அந்த ஆத்மா தூய்மையின்மையின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார். அந்த தீய எண்ணங்களை நீங்கள் உங்களின் மனதில் ஏற்றுக்கொண்டால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்களா? அல்லது ஏன், என்ன, எப்படி, யார் என்ற வீணான எண்ணங்களின் துன்பம் எதையாவது அனுபவம் செய்கின்றீர்களா? அந்த தீய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வது என்றால் உங்களை துக்கத்தையும் அமைதியின்மையையும் அனுபவிக்க செய்தல் என்று அர்த்தம். அப்பொழுது நீங்கள் பாப்தாதாவின் ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் அனைவரும் எப்படி ஆசீர்வாதங்களை பெறுவது, எப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பது என கற்றுக்கொண்டீர்கள் தானே? நீங்கள் இதை கற்றுக்கொண்டீர்களா? திட சங்கற்பத்துடன் ஒரு சத்தியம். திட சங்கற்பத்துடன் ஒரு சத்தியம் செய்யுங்கள். நான் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், அத்துடன் நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த சத்தியத்தை செய்துள்ளீர்களா? உங்களுக்கு இந்த தைரியம் உள்ளதா? இன்றிலிருந்து நான் ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்ற திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருப்பீர்கள் என்ற தைரியத்தை கொண்டிருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இது உறுதியா? பலவீனம் ஆகாதீர்கள். நீங்கள் பழுக்காமல் காயாக, அதாவது பலவீனமாக இருந்தால் பறவைகள் காயை உண்டுவிடும். திட சங்கற்பமே வெற்றிக்கான சாவியாகும். உங்கள் அனைவரிடமும் இந்த சாவி உள்ளதா? உங்களிடம் அது உள்ளதா? அனைத்து நேரத்திலும் உங்களிடம் அந்த சாவி உள்ளதா? மாயை அதை களவெடுக்கவில்லைதானே? அவளும் அந்த சாவியை விரும்புகின்றாள். நீங்கள் சிந்திக்கும்போது சதா இந்த எண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். அது அமிழ்ந்திருக்க வேண்டாம், ஆனால் அது வெளிப்பட்டு இருக்க வேண்டும். நான் நிச்சயமாக இதை செய்ய வேண்டும், நான் நிச்சயமாக இதை செய்ய வேண்டும். இது ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இதுவே உங்களின் புத்தியில் நம்பிக்கை வைத்திருப்பதன் மூலம் வெற்றியாளர் ஆகுதல் எனப்படுகிறது. வெற்றி ஏற்கனவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, அது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இதை மீண்டும் செய்வதன் மூலம் நீங்கள் அதை மீண்டும் உருவாக்குகின்றீர்கள். இது கடினமா? சில நேரங்களில் அது கடினமாக உள்ளதா? அது ஏன் கடினமாக உள்ளது? நீங்களாகவே இலகுவான விஷயங்களை கடினமாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் சிறியதோர் தவற்றை செய்கின்றீர்கள். அந்த தவறு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் பாப்தாதா அதிகளவு கருணையாக உணர்வது மட்டுமன்றி அவர் உங்களின் மீதும் அன்பும் வைத்திருக்கின்றார். அவர் என்ன ரூபத்தில் அந்த அன்பை கொண்டுள்ளார்? ஒரு புறம் தந்தை உங்களுடன் ஒன்றிணைந்து உள்ளார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அவர் ஒன்றிணைந்து இருக்கின்றாரா? உங்களுடன் இருப்பதல்ல, ஆனால் உங்களுடன் ஒன்றிணைந்து உள்ளாரா? அவர் ஒன்றிணைந்து இருக்கின்றாரா? இரட்டை வெளிநாட்டவர்களே, அவர் ஒன்றிணைந்து இருக்கின்றாரா? பின்னால் இருப்பவர்களே, அவர் ஒன்றிணைந்து இருக்கின்றாரா? கேலரியில் அமர்ந்திருப்பவர்களே, அவர் ஒன்றிணைந்து இருக்கின்றாரா? இன்று மதுபன், பாண்டவபவன், கியான் சரோவர், அத்துடன் இந்த இடத்தின் வாசிகளும் வேறொரு மண்டபத்திலிருந்து முரளியை கேட்பதாக செய்திகளை பாப்தாதா பெற்றார். எனவே பாப்தாதா அவர்களையும் கேட்கின்றார். பாப்தாதா ஒன்றிணைந்து இருக்கின்றாரா? அவர்கள் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். அவர் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது, சர்வ சக்திவான் பாப்தாதாவே ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் தனித்து இருக்கின்றீர்கள்? நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் பாப்தாதா சர்வ சக்திவான் ஆவார். நீங்கள் தனித்து இருக்கும் போதே பலவீனம் ஆகின்றீர்கள். ஒன்றிணைந்த ரூபத்தில் இருங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடனும் ஒவ்வொரு கணமும் ஒத்துழைக்கின்றார்.
தந்தை சிவன் ஏன் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார்? அவர் ஏன் வந்துள்ளார்? அவர் குழந்தைகளான உங்களுடன் ஒத்துழைப்பதற்கே வந்துள்ளார். பாருங்கள், பிரம்மா பாபாவும் பௌதிகமானவரில் இருந்து சூட்சுமமானவர் ஆகினார். எதற்காக? பௌதீக ரூபத்தை விட சூட்சும ரூபத்தின் மூலமாக அவரால் அனைவருக்கும் அதிகபட்ச ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். எனவே பாப்தாதா உங்களுக்கு தனது ஒத்துழைப்பை கொடுக்க முன்வரும் பொழுது நீங்கள் ஏன் தனித்து இருக்கின்றீர்கள்? ஏன் உங்களை சிரமப்படுவதில் ஈடுபடுத்துகின்றீர்கள்? நீங்கள் 63 பிறவிகளாக சிரமப்பட்டீர்கள். இப்போதும் உங்களை அந்த சிரமப்படும் சமஸ்காரங்கள் இழுக்கின்றனவா? அன்பில் திளைத்திருங்கள், அன்பில் மூழ்கி இருங்கள். அன்பானது உங்களை சிரமப்படுவதிலிருந்து விடுவிக்கும். உங்களுக்கு சிரமப்படுவது பிடிக்குமா? அல்லது உங்களின் பழக்க வழக்கங்களின் நிர்பந்தத்திற்கு உள்ளாகின்றீர்களா? நீங்கள் இலகு யோகிகள். பாப்தாதா பரந்தாமத்தில் இருந்து குழந்தைகளான உங்களுக்காக ஒரு விசேஷமான பரிசை கொண்டு வந்துள்ளார். அவர் என்ன பரிசை கொண்டு வந்துள்ளார் என உங்களுக்கு தெரியுமா? அவர் தனது உள்ளங்கையில் ஸ்வர்க்கத்தையே கொண்டு வந்துள்ளார். அவர் குழந்தைகளான உங்களுக்காக ராஜ்ய பாக்கியத்தை வந்திருப்பதை காட்டும் படம் ஒன்றும் உங்களிடம் உள்ளது. இதனாலேயே நீங்கள் சிரமப்படுவதை பாப்தாதா விரும்புவதில்லை. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டு அன்பில் மூழ்கியிருக்க வேண்டும் என விரும்புகின்றார். எனவே இன்று நீங்கள் உங்களின் மனதால் ஹோலியை எரித்து சிரமப்படுவதிலிருந்தும் மாயையுடன் போராடுவதிலிருந்தும் விடுபடுவீர்களா? நீங்கள் அதை எரிப்பீர்களா? எதையாவது எரிப்பது என்றால் அதன் பெயரையும் சுவட்டையும் முற்றிலுமாக மறையச் செய்வதாகும். எப்பொழுது எல்லாம் ஏதாவது எரிக்கப்படுகின்றதோ அப்பொழுது அதன் பெயரும் சுவடும் சம்பூர்ணமாக முடிந்துவிடும். எனவே நீங்கள் இத்தகைய ஹோலியை கொண்டாடுவீர்களா? நீங்கள் உங்களின் கைகளை அசைக்கின்றீர்கள். உங்களின் கைகளை பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் உள்ளது. இந்த ஆனால் என்பதை பற்றி பாபா உங்களுக்கு கூறட்டுமா? உங்களின் மனதின் கையை அசையுங்கள். உங்களின் பௌதீக கைகளை அசைப்பது மிகவும் இலகுவானது. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்பதை உங்களின் மனம் ஏற்றுக்கொண்டால் அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. பல புதியவர்கள் வந்துள்ளார்கள். சந்திப்பை கொண்டாடுவதற்காக முதல் முறையாக வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டவர்களிலும் முதல் முறை வந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். முதல் முறை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக உங்களின் பாக்கியத்தை உருவாக்குவதற்காக பாப்தாதா உங்களை பாராட்டுகின்றார். ஆனால் நீங்கள் இந்த பாராட்டுகளை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் கடைசியாக வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் இறுதி பெரு பேறுகள் இன்னமும் வெளிவரவில்லை. இறுதியாக வருபவர்களும் ஆரம்பத்தில் வந்தவர்களின் பின்னாலேயே நீங்கள் வந்துள்ளீர்கள். அதனால் கடைசியாக வருபவர்களும் வேகமாக சென்று முதலாவதாக வர முடியும். உங்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உங்களால் முன்னே செல்ல முடியும். எப்பொழுதும் உங்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உங்களால் முன்னே செல்ல முடியும். எப்பொழுதும் இந்த லட்சியத்தை வைத்திருங்கள். நான், அதாவது இந்த ஆத்மாவான நான் வேகமாக சென்று முதல் வகுப்பில் வர வேண்டும். ஆம், விஐபிகள் பலர் வந்துள்ளார்கள். உங்களுக்கு விஐபி என்ற பட்டங்கள் உள்ளன. வந்துள்ள விஐபிக்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இந்தியா முழுவதிலும் இருந்து வந்துள்ள 150 விருந்தினர்கள் பாப்தாதாவின் முன்னால் அமர்ந்திருந்தார்கள். உங்கள் வரவு நல்வரவாகட்டும். உங்களின் வீட்டிற்கு வரவேற்கின்றேன். நல்வரவுகள். இப்பொழுது உங்களை அறிமுகப்படுத்துவதற்காக நீங்கள் விஐபிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது விஐபிகளிலிருந்து நீங்கள் விவிவிஐபிகள் ஆக வேண்டும். பாருங்கள், தேவ தேவியர்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்கள் விஐபினர்.
எனவே நீங்களும் நிச்சயமாக அந்த மூதாதையரை போல் ஆக வேண்டும். குழந்தைகளான உங்களை பார்ப்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் ஓர் உறவு முறைக்குள் வந்துள்ளீர்கள். வந்திருக்கும் விஐபிகளான நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அங்கே அமர்ந்திருப்பதில் நீங்கள் களைப்படைந்து இருக்க வேண்டாம். அதனால் எழுந்து நில்லுங்கள். அச்சா, தற்சமயம் பாப்தாதா மீண்டும் மீண்டும் 2 விஷயங்களில் உங்களின் கவனத்தை ஈர்க்கின்றார். ஒன்று, நிறுத்துதல். ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஒரு புள்ளி வையுங்கள். 2, உங்களின் களஞ்சியத்தை சேமியுங்கள். இரண்டும் அத்தியாவசியமானவை ஆகும். குறிப்பாக 3 பொக்கிஷங்களை சேமியுங்கள். ஒன்று, உங்களின் முயற்சிகளின் வெகுமதியை, அதாவது உங்களின் முயற்சிகளின் நடைமுறை பலனை சேமியுங்கள். 2, சதா திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். நீங்கள் மட்டும் திருப்தியாக இருக்காதீர்கள், ஆனால் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். அதன் பேராக ஆசீர்வாதங்களை சேமியுங்கள். சில நேரங்களில் சில குழந்தைகள் தமது ஆசீர்வாத கணக்குகளில் சேமிக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து முன்னேறும் பொழுது அவர்கள் அற்ப விஷயங்களால் குழப்பமடைந்து தைரியத்தை இழக்கின்றார்கள். அதனால் தாம் ஏற்கனவே சேமித்துள்ள பொக்கிஷங்களையும் அழித்து விடுகிறார்கள். எனவே உங்களின் ஆசீர்வாத கணக்கில் சேமியுங்கள். அதை செய்வதற்கான வழிமுறை நீங்களும் திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவதே ஆகும். 3, சேவை செய்வதன் மூலம் நீங்கள் பெறுகின்ற பலனையும் பொக்கிஷங்களையும் சேமியுங்கள். சேவை செய்யும் பொழுது குறிப்பாக பணிவானதோர் கருவியாக தூய மென்மையான வார்த்தைகளுடன் எல்லையற்ற சேவை செய்யுங்கள். இது என்னுடையது அல்ல, ஆனால் பாபாவினுடையது. கராவன்காரான பாபா, அதாவது மற்றவர்களின் மூலம் அனைத்தையும் செய்பவர், கரன்காரான அனைவரையும் செய்விப்பவர் என் மூலம் அனைத்தையும் செய்விக்கின்றார். இது எல்லையற்ற சேவை. இந்த 3 கணக்குகளையும் சோதித்து பாருங்கள். நான் இந்த 3 பொக்கிஷங்களையும் சேமித்துள்ளேனா? எனது என்ற எந்தவிதமான உணர்வும் நீக்கப்பட வேண்டும். முற்றிலும் ஆசைகளின் அறிவே இல்லாதவர் ஆகுங்கள். இந்த வருடம் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்களோ என நீங்கள் நினைக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த பருவ காலம் முடிவிற்கு வருவதால் 6 மாதங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? முதலில் உங்களின் கணக்குகளில் சேமியுங்கள். எந்த மூலையிலும் எவ்விதமான எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளும் இல்லையே என முழுமையாக சோதித்து பாருங்கள். நான் அல்லது எனது என்ற உணர்வு இல்லைதானே என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் எடுப்பவர்களா? பாக்கியத்தை அருள்பவர்கள் ஆகுங்கள், எடுப்பவர்களாக அல்ல. பெயர், புகழ், மதிப்பு போன்ற எதுவாயினும் வேண்டும் என கேட்பவர்கள் ஆகாதீர்கள். தானிகள் ஆகுங்கள், பாக்கியத்தை அருள்பவர்கள் ஆகுங்கள். இப்பொழுது துன்பம் அதிக அளவில் அதிகரிக்கிறது. அது தொடர்ந்தும் அதிகரிக்கும். ஆகவே மாஸ்டர் சூரியனாகி உங்களின் அனுபவ கதிர்களை பரப்புங்கள். சூரியன் ஒரே நேரத்தில் பல வகையான பேறுகளை கொடுக்கிறது. அது ஒரு பேற்றினை மட்டும் கொடுப்பதில்லை, அது ஒளியை மட்டும் கொடுப்பதில்லை, அது வலுவையும் கொடுக்கிறது. பல பேறுகளை நீங்கள் பெறச் செய்கிறது. அதேபோல் நீங்கள் அனைவரும் இந்த 6 மாதங்களும் இந்த ஞானத்தின் சூரியன்கள் ஆகி சந்தோஷம், சுகம், அமைதி, ஒத்துழைப்பின் கதிர்களை பரப்ப வேண்டும். அவர்களுக்கு ஓர் அனுபவத்தை கொடுங்கள். மற்றவர்கள் உங்களின் முகங்களை பார்த்ததும் அவர்களின் துன்ப அலைகளின் மத்தியில் குறைந்தபட்சம் அவர்களால் புன்னகை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களின் திருஷ்டியின் மூலமாக அவர்கள் தைரியத்தை பெற வேண்டும். அதனால் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் பாக்கியத்தை அருள்பவராகவும் தபஸ்வி ஆத்மாக்களாகவும் ஆக வேண்டும். தவத்தின் தீச்சுடர்கள் ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுக்கும் வகையில் தவம் செய்யுங்கள். அவர்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்பதாக இருக்கக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு ஓர் அனுபவத்தையும் வழங்குங்கள். அனுபவம் அமரத்துவமானது.
வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளே. அவை குறுகிய காலத்திற்கு விரும்பப்படுகின்றன. ஆனால் அவை நிரந்தரமாக நினைவு செய்யப்படுவதில்லை. ஆகவே அனுபவத்தின் அதிகாரி ஆகி ஓர் அனுபவத்தை கொடுங்கள். உங்களுடன் உறவு முறையில் அல்லது தொடர்பில் வருகின்ற எவருக்கும் உங்களின் ஒத்துழைப்பின் மூலமும் பாப்தாதாவின் இணைப்பின் மூலமும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்குங்கள். அவர்களை கடினமாக உழைக்கச் செய்யாதீர்கள். நீங்களும் சிரமப்படக்கூடாது. மற்றவர்களையும் சிரமப்பட அனுமதிக்க கூடாது. நீங்கள் கருவிகள் தானே. சீரியஸாக இருப்பவர்களும் அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உணரும் வகையில் ஊக்கத்தினதும் உற்சாகத்தினதும் அதிர்வலைகளை உருவாக்குங்கள். அவர்களின் மனம் சந்தோஷத்தில் நடனமாட வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் உறுதியானவர்கள் ஆக்கியுள்ளீர்கள் என்ற பெறுபேறுகளை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் எந்த அளவிற்கு உறுதியானவர்கள் ஆகியுள்ளீர்கள், மற்ற எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் உறுதியானவர்கள் ஆக்கியுள்ளீர்கள். பாபா சாதாரணமான அட்டவணைகளை பார்க்க மாட்டார். நான் எந்தவிதமான தவறுகளையும் செய்யவில்லை, நான் பொய் பேசவில்லை, நான் எந்தவிதமான பாவ செயலையும் செய்யவில்லை. ஆனால் எத்தனை ஆத்மாக்களுக்கு நான் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தேன், எத்தனை பேருக்கு நான் ஓர் அனுபவத்தையும் திட சங்கற்பத்திற்கான சாவியையும் கொடுத்தேன். இது ஓகேயா? நீங்கள் இதை செய்ய வேண்டும் தானே? நீங்கள் அதை செய்வீர்கள் என பாப்தாதா ஏன் கூற வேண்டும்? இல்லை, நீங்கள் அதை செய்யவே வேண்டும். நீங்கள் இதை செய்யாது விட்டால் யார்தான் செய்வார்கள்? உங்களுக்கு பின்னால் வருபவர்களா? நீங்கள் தந்தையிடமிருந்து ஒவ்வொரு கல்பமும் உரிமையை பெற்றுள்ளீர்கள். இப்பொழுதும் அதை பெறுகின்றீர்கள். ஒவ்வொரு கல்பமும் அதை பெறுவீர்கள். இத்தகைய திட சங்கற்பமான குழந்தைகளின் ஒன்று கூடலை பாப்தாதா நிச்சயமாக பார்க்க போகின்றார். இது ஓகேயா? நீங்கள் அப்படி ஆகப் போகின்றீர்கள் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் மனதின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் திட சங்கற்பமான நம்பிக்கை கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் அனைவரும் இதில் சித்தியடைந்துள்ளீர்கள். நீங்கள் சித்தியடைந்துள்ளீர்கள் தானே? அச்சா, இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் வெகு தொலைவில் அமர்ந்திருந்தாலும் இறைவனின் அன்பை அனுபவிக்கும் குழந்தைகளுக்கும் சதா புனிதமானவர்களாக இருக்கும், அதாவது தூய்மையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கிய குழந்தைகளுக்கும் தமது கனவுகளிலேனும் தூய்மையின்மையின் சுவடுகள் எவற்றிலிருந்தும் தொலைவில் இருக்கும் மகாவீர் மற்றும் மகாவீரினி குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு கணமும் தனது சேமிப்பு கணக்குகள் அனைத்தையும் சேமிக்கும் சம்பூர்ணமான முழுமையான குழந்தைகளுக்கும் தந்தைக்கு சமமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் சதா திருப்தி ரத்தினங்களாக இருப்பதுடன் தாமும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் ஆசீர்வாதங்களும் நமஸ்தேயும். தாதிகளிடம், தாதிகள் குருபாய்கள், அதாவது குருவுக்கு அடுத்தபடியாக வரிசையில் இருப்பவர். எனவே பாபாவிற்கு பக்கத்தில் இருங்கள். சகோதரர்கள் ஒன்றாகவே அமர்வார்கள். அது நல்லது. பாப்தாதா ஒவ்வொரு நாளும் அன்புடன் உங்களுக்கு மசாஜ் செய்கின்றார். நீங்கள் கருவிகள் தானே. இந்த மசாஜ் உங்களை அசைய வைக்கிறது. அச்சா, உங்கள் அனைவருடைய உதாரணங்களை பார்க்கும் பொழுது அனைவரும் தைரியத்தை பெறுகின்றார்கள். சேவை செய்வதிலும் கருவியாக இருக்கும் உணர்வுடன் கருவி தாதிகளைப் போல் முன்னேறுகிறார்கள். இது நல்லது. கராவன்ஹாரே உங்களை செயல்பட வைக்கின்றார். அனைவரையும் அசையச் செய்கின்ற ஒரே ஒருவர் உங்களை அசைய வைக்கின்றார் என்ற உங்கள் அனைவருடைய உறுதியான நம்பிக்கை, கருவியாக இருக்கும் இந்த உணர்வே சேவை இடம்பெறச் செய்கிறது. நான் என்ற உணர்வு ஏதாவது இருக்கிறதா? நான் என்ற உணர்வு ஏதாவது உள்ளதா? அச்சா, நீங்கள் முழு உலகின் முன்னாலும் கருவி உதாரணங்கள், அப்படித்தானே? எனவே பாப்தாதா குறிப்பாக தொடர்ந்தும் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றார். அச்சா,
பலர் வந்திருப்பது நல்லதல்லவா? கடைசி சந்திப்பு வேகமாக நடந்துள்ளது. பிரதானமான இரட்டை வெளிநாட்டு ஆசிரியர்களிடம் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைவரையும் பராமரிப்பதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் மிக நல்ல பாகத்தை நடிக்கின்றீர்கள். நீங்களும் புத்துணர்ச்சி அடைவதுடன் மற்றவர்களையும் புத்துணர்ச்சி ஆக்குகின்றீர்கள். நீங்கள் நல்ல நிகழ்ச்சிகளை செய்கின்றீர்கள். பாப்தாதா அவற்றை விரும்புகின்றார். நீங்கள் புத்துணர்ச்சி பெறும் பொழுது மட்டுமே உங்களால் மற்றவர்களையும் புத்துணர்ச்சி ஆக்க முடியும். மிகவும் நல்லது. நீங்கள் அனைவரும் மிக நன்றாக புத்துணர்ச்சி பெற்றீர்கள். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அச்சா. ஓம் சாந்தி. ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் ஞானம் நிறைந்த ஸ்திதியால் பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்ளும் அங்கதனை போன்ற ஆட்டி அசைக்க முடியாதவர் ஆகுவீர்களாக. ராவண ராஜ்யத்தில் எந்த ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையோ அல்லது நபரோ உங்களை சிறிதளவேனும் உங்களின் எண்ணங்களிலேனும் அசைக்க முடியாது. இந்த முறையில் ஆட்டி அசைக்க முடியாதவராக இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றவர் ஆகுங்கள். ஏனென்றால் வருகின்ற எந்த ஒரு தடையும் உங்களை விடச் செய்வதற்காக வருவதில்லை, ஆனால் உங்களை பலசாலி ஆக்குவதற்காகவே வருகின்றன. ஞானம் நிறைந்தவராக இருப்பவர்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு பரீட்சையை பார்த்தாலும் குழப்பமடைய மாட்டார்கள். மாயையால் எந்த ஒரு வடிவத்திலும் வர முடியும். ஆனால் நீங்கள் உங்களின் யோக அக்னியை ஏற்றி வைத்து உங்களின் ஞானம் நிறைந்த ஸ்திதியில் இருங்கள். அப்பொழுது தடைகள் அனைத்தும் இயல்பாகவே முடிந்துவிடும். அப்பொழுது உங்களால் ஆட்டி அசைக்க முடியாத ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்க முடியும். ஸ்லோகம். தூய எண்ணங்களின் பொக்கிஷங்களை நீங்கள் சேமித்திருக்கும் பொழுது உங்களின் நேரம் வீணான எண்ணங்களால் வீணாக்கப்பட மாட்டாது. அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மையின் ஆளுமையின் அடிப்படையில் தந்தை பிரம்மா ஆதி தேவராகவும் முதல் இளவரசராகவும் ஆகினார். அதே போன்று நீங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும். அத்துடன் முதலாம் இலக்கத்தவராக இருக்கும் ஆளுமையை கொண்டவர்களின் பட்டியலிலும் வர வேண்டும். ஏனென்றால் பிராமண பிறப்பின் சமஸ்காரங்கள் தூய்மையானவை. உங்களின் பெருந்தன்மையும் மகத்துவமும் தூய்மையை அடிப்படையாக கொண்டவை. ஓம் சாந்தி.